அதாவது இந்த படிக்கிறதுல ரொம்ப பிஸியா இருங்க. சரிங்களா? அதாவது படிக்கிறதையே பிஸியா மாத்திக்கோங்க. எப்படின்னா, நம்ம அந்த ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், காலைல ஒரு ஒரு 10 மணிக்கு 10:30 மணிக்கு அப்படியே அப்படி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பிரேக்லலாம் வெளில வரும்போது, இங்கிட்டும் அங்கிட்டும் பார்த்தீங்கன்னா, குறுக்க மறுக்கையும் ஸ்பீடா போயிட்டு இருப்பாய்ங்க கையில நோட் வச்சுக்கிட்டு. என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கங்க, ஒருத்தன கேட்டீங்கன்னா, "நான் பேச்சு போட்டில கலந்துக்க போறேன், எழுதிட்டு இருக்கேன்" அப்படிம்பான். இன்னொருத்தன கேட்டா, "நான் தான் கிளாஸ் லீடரு, நோட்ஸ் எடுக்க போயிட்டு இருக்கேன். நான் போய் யார் யாரும் எழுதி குடுக்கணும்" அப்படிம்பாய்ங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குரூப்ப பிரிச்சு விடுவாங்க. அப்பல்லாம் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா 5, 5 பேரா குரூப்ப பிரிச்சு விட்டுருவாங்க. அப்போ உன் குரூப் யாரு, என் குரூப் யாருன்னு அப்ப படிக்கிறத வச்சே பிஸியா இருப்பாய்ங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க ஸ்கூல்ல அப்பல்லாம். இங்கிட்டு அங்கிட்டுன்னு பரபரப்பா அலைஞ்சிட்டு இருப்பாங்க. என்ன ஏதுன்னு போய் கேட்டீங்கன்னா, ஒருத்தன் வந்து நான் பேச்சு போட்டிக்கு எழுதுறேன்பான், ஒருத்தன் நான் வந்து கட்டுரை போட்டிக்கு கட்டுரை எழுத போறேன்பான், ஒருத்தன் ஓவிய போட்டிக்கு நான் ஓவியம் வரைய போறேன், அதுக்கு பிராக்டிஸ் எடுக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ அதுலதான் பிஸியா இருப்பாங்க. அவங்களோட லைஃப்ல நம்ம அப்பெல்லாம் படிக்கும்போது நம்ம லைஃபே வெளியில ஒண்ணு இருக்காது. நம்ம லைஃபே நம்ம வீட்டை தாண்டிட்டோம்னா நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப அது எவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருக்கணும் யோசிங்க. அந்த மாதிரி படிக்கிறதுல பிஸியா இருங்க. படிக்கிறதே பிஸியா மாத்திக்கோங்க. சரிங்களா? ஒரு காம்படிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்களே என்னன்னா, இன்னைக்கு இந்த டாபிக்கை நம்ம நோட்ஸ் எடுக்க போறோம். அந்த நோட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு எடுத்து அதை யாரையாவது படிக்க வச்சு அவங்களுக்கு புரியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒரு உங்களுக்கு நீங்களே ஒரு டாஸ்க் மாதிரி கொடுங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு பயங்கரமா இருக்கும். ஆமா, கண்டிப்பா. அதனால உங்களுக்கு நீங்களே டாஸ்க் குடுத்து பண்ணுங்க. படிக்கிறதையே ஒரு டாஸ்க்கா மாத்துங்க. சரிங்களா? யாராவது உங்க உங்க கூட படிக்கிறாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து ஒரு 5 பேர் இருக்கீங்களா? உங்க 5 பேருக்குள்ள ஒரு காம்படிஷன். என்ன மாரி காம்படிஷன்னா, ஹெல்த்தியான காம்படிஷனா இருக்கணும். நீயா நானா அப்படின்லாம் இருக்கக்கூடாது. 5 பேரும் என்ன பண்ணணும்னா, 5 பேரும் ஒரு ஒரு டாபிக் எடுத்துங்க. ஒரே டாபிக் இல்லாம வேற வேற டாபிக். அது என்ன போட்டி எடுத்துக்கலாம்? அவங்கவங்க எடுக்கிற ஒரு டாபிக்க நோட்ஸ் எடுக்கணும். அந்த நோட்ஸை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது டாஸ்க். யாரு சொல்லிக் கொடுக்கறது நல்லா புரியுது அப்படிங்கறத உங்களுக்குள்ள வந்து ஒரு போட்டியா வச்சுக்கணும். அப்ப 5 பேர் தனித்தனியா போய் உட்கார்ந்துடணும். அது ஒரு பிளானா எடுத்துக்கணும். என்னன்னா, ஒரு ஒரு காலையில ஒரு 10 மணிக்கு வரீங்களா? ஒரு 5 பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் 10 மணிக்கு நீ அங்க உட்காரு, நீ இங்க உட்காரு, நீங்க உட்காரு. 1 மணி வரைக்கும் டைம். 10 to 1. எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன டாபிக், ரொம்ப பெருசாலாம் கொடுக்கக்கூடாது. ஒரு சின்ன சின்ன டாபிக். இந்த டாபிக்கை நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு வாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தர்கிட்ட இப்ப சாந்தல் கிளர்ச்சி, ஒருத்தர்கிட்ட கோல் கிளர்ச்சி, இன்னொருத்தர்கிட்ட இப்ப ஏதோ ஒரு லாகூர் சரி வழக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொன்று கூடுதலா நோட்ஸ் புக்ல அது எங்கெல்லாம் இருக்கோ எல்லா டேட்டாவும் எடுத்துடணும். டேட்டா மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிடணும். அப்ப அந்த 5 பேர் உட்காந்து டேட்டா எடுப்பாங்க. சரிங்களா? எடுத்துட்டு வந்தோடனே ஒரு ஆள் என்ன பண்ணணும், அந்த 4 பேரையும் இப்படி முன்னாடி நிக்க வச்சு இந்த பக்கம் அவர் நின்று அவர் எடுத்த அந்த நோட்ஸை சொல்லிக் கொடுக்கணும். 4 பேருக்கு அது புரியணும். அதே மாதிரி இன்னொருத்தர் இது மாதிரி நீங்க சொல்லிக் கொடுத்து யாரோட புரியறது சூப்பரா இருக்கு, யாரோடது அப்படிங்க அது மாதிரி போட்டி போடணும். புரியுதா? அப்போ நீங்க அந்த ஒரே நாள்ல 5 கண்டென்ட் படிச்சிருவீங்க. ஏன்னா 5 பேருமே வேற வேற கண்டென்ட் எடுப்பீங்க. அப்ப 5 கண்டென்ட்டையுமே படிச்சிருவீங்க. சரிங்களா? இது மாதிரி உங்களை நீங்க பிஸியா வச்சுக்கிட்டு ஆக்டிவா வச்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா நீங்க படிக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? உங்களுக்கு அது ரொம்ப எனர்ஜியா ரொம்ப என்ஜாய் பண்ணி இதெல்லாம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஸ்கூல் டைம்ல நம்ம இருந்த மாதிரி ஒரு மொமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம். நீங்க அண்ணாந்து பாக்குறதுக்குலாம் இங்க ஒண்ணு இல்ல. இப்படி குனிஞ்சும் பாக்குறதுக்கு வேண்டாம். இப்படி நேரா பாருங்க எல்லாத்தையும். நீங்க பிரம்மாண்டமாவும் பார்க்க வேண்டாம். இதை ஒண்ணுமே கிடையாதுன்னா நீங்க குனிஞ்சு எதையும் பார்க்க கூடாது. நேருக்கு நேராக ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சமமா தெரியும். நீங்க அதை அண்ணாந்து பாத்தீங்கன்னா உங்களோட உயரமா தெரியும். நீங்க குனிஞ்சு பாத்தீங்கன்னா அது உங்களோட கம்மியா தெரியும். இதுல சமநிலைன்னு ஒண்ணு இல்லாமே போயிடும். நேருக்கு நேர் ஒரு விஷயத்த பார்த்து கத்துங்க. அது நேரா உங்களே வந்து சேரும். கவலையே படாதீங்க. சரிங்களா?